நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸோ ஸ்நாக்ஸ் வந்து பிஸ்கெட் பண்ண போகிறேன். கடலை பிஸ்கெட்டு சூப்பராக இருக்கும் நண்பா. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு 1/2 கிலோ வந்து கோதுமை மாவு போட்டிருக்கேன். இங்கே வந்து மைதா மாவு வச்சுருக்கேன், அதுவும் 1/2 கிலோ. ஸோ ரெண்டுமே 1 கிலோ. ஸோ இது நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி பட்டர் வச்சுருக்கேன். பட்டர் உருகிட்டு இருக்கு. தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். பட்டர் பிஸ்கெட்டு கடலை எல்லாம் சேர்த்து பட்டர்லாம் போட்டு சூப்பராக பண்ணுவோம். சூப்பராக செஞ்சு சூப்பராக அதே மாதிரி நீங்களும் செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்கப்பா. அதேமாதிரி என்னோடய சேனல் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வரமேட்டோம். இப்போ பட்டர் வந்து நல்லா உருகிட்டு இருக்கு. இது நல்லா இது பண்ணியாச்சு, ஜெலிச்சாச்சு. ஸோ ஸ்ட்ரைனர் வச்சு ஓகே நண்பா. ஸோ இதில் வந்து இப்போ பட்டர் போட்டு சூப்பராக பண்ணலாம். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கடலை அப்படியே போட்டு நல்லா பிணைஞ்சிடணும். சுகர் எல்லாம் போட்டுடலாம் அப்படியே. ஸோ சுகர் வேணுமா இப்போயே போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் சுகர் ஆட் பண்ணிடுறேன். இப்போ சுகர் வச்சுருக்கேன். சுகர் இதில் ஆட் பண்ணிடுறேன். மாவில் போடல, இதில் நீங்கள் இது மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ நல்லா கரைஞ்சிடும் சுகர். அது மாதிரி இது பண்ணி விட்டுருங்க. நல்லா கரைஞ்சி மிச்சமாயிடும். ஒரு 3 இது போட்டுக்கலாம். கடமை, எலாச்சி, ஓகேங்களா, ஏலக்காய். ஸோ 3 இது வச்சுருக்கேன். இது கொஞ்சம் உடச்சி போட்டுடலாம், அதிலே போட்டுடலாம். ரொம்ப இப்போ இது பண்ணிட்டேன். ஸோ ஏலக்காய் தூள் மாதிரி பண்ணியாச்சு. ஸோ பிஸ்கெட்டில் சூப்பராக இருக்கும் போட்டிங்கன்னா. ஓகே. ஸோ இது போதும், இது ஊற்றினாலே போதும். இப்போ மாவில் கலக்கிற வேண்டியதான். நம்ம இப்போ முட்டை போட்டுடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சேனலில் அப்படியே ஊற்றினாலும் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேனலில் நல்லா இது பண்ணணும். இப்போது சரி போட்டாச்சு. இது போட்டிருக்கேன். இப்போ இந்த இது இடித்து மாவு இது மாதிரி பண்ணியிருக்கேன், பவுட்ரு மாதிரி கீஸில் வச்சுருந்தேன். ஸோ கவரில் அது ஒரு 3 கிராம் போட்டுருங்க. நல்லாயிருக்கும். இது என்னதுன்னா இந்த ஓமம் இருக்குல்ல, ஓமம் அது பவுட்ரு மாதிரி பண்ணியிருக்கேன். ஓமம் அப்புறம் வந்து நல்லாயிருக்கும். ஓமம்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கரிஞ்சீரகம் அதுவும் பவுட்ரு மாதிரி பண்ணி, அப்புறம் இந்த 2 தான் பவுட்ரு மாதிரி பண்ணி போட்டுருக்கேன். ஸோ இதுலேயும் கரிஞ்சீரகம் முழுசாக போட்டாலும் போடுங்க, நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ அதுவும் போட்டுருக்கேன். ஸோ அதுவும் போட்டுக்கிறேன். அது ஒரு 3 கிராம் போட்டுருங்க. ஸோ நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். எள்ளு இருந்தாலும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் ஆட்டினா கூட அப்படியே மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் மாவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு மாதிரி தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மாவு ஊற்றிக்கலாம். ஸோ மாவு போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஸோ அப்படியே குறைக்கலாம். பாருங்கள் மாவு இன்னும் மிக்ஸ் ஆகல, உள்ளுக்குள்ளே இருக்குது, கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் எக்ஸ்ட்ரா மாவும் போட்டிருக்கேன். இதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ உப்பு கரெக்டாக வந்துடும். ஸோ 1.5 கிலோ போட்டிருக்கேன் மாவு. இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. கடலை வச்சுருக்கிறேன். கடலை ஒரு 5 கிராம் போட்டுக்கோங்க. ஸோ இடிக்க போகிறேன். இது கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். மிக்ஸ் போட்டால் தான் இப்படி போட்டிங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ நம்ம பாருங்கள் நல்லா இடிச்சிட்டேன். அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா தூளாக்கிட்டேன். இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஓவனில் தான் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இன்னும் மிக்ஸ் பண்ணிடுவேன். தான் அப்படியே உடச்சி விட்டு ரொம்ப மழை சூப்பராக ஊற்றியாச்சு. இன்னும் பிஸ்கெட் தான் போடணும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ரொம்ப நல்ல மாவு நல்லா இதாகிடுச்சு, செம்மையாக ஊறிடுச்சு. ஸோ இப்போ நான் இது பண்ணி
அப்படியே இதில் தேய்ச்சி பிஸ்கட் பண்ணிடுறது தான் சூப்பராகும். தேய்ச்சி வச்சிடணும் தான். உங்களுக்கு உடஞ்சா பிரச்சனை இல்லை, நீங்கள் சைடில் தான் பண்ண போகிறீங்க. கடலெலாம் பாருங்கள் பிச்சுட்டு வெளியில் வருது. ஸோ இந்த மாதிரி மூடி எடுத்து கட் பண்ணிக்கிறது தான். உங்கள்கிட்ட சின்ன கிளாஸ் இருந்தாலும் அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடியில் ஈஸியாக இருக்கும், ரவுண்டாக அழகாக இருக்கும் பார்க்குறது. பாருங்க அழகாக வந்துடுச்சு. அப்படியே உள்ள வச்சிடலாம் தான். ஸோ இது அப்படியே எடுத்துடலாம்னா இது இன்னும் மிச்சம் உருண்டை அதே மாதிரி பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். அருமையாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த தட்டில் தான் மேலே வைக்க போகிறேன். சலோ நல்லா வெந்துடும். ஸோ இதுவும் அலுமினியம் தான், ஸோ அதனால் இதுலேயே வச்சிடறேன். ஸோ அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி ஊட்டிக்குங்க. இது கொஞ்சம் நான் பெருசாக வச்சுருக்கேன், கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இந்த பிஸ்கெட்டு. நம்ம ரவுண்டாக பண்ணிக்கணும். அப்படியே எடுத்துகிட்டு தான். ஸோ இதை மாதிரியில் வச்சிடலாம். வச்சிடலாம். ஸோ நல்லா சூடாகிடுச்சு. அப்படியே உள்ள திணிச்சிடணும் தான். உள்ள வச்சாச்சு. அப்படி ரவுண்ட் தான். ஸோ ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் வைங்க. 5 நிமிஷம் போதும், சல்லுன்னு ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப ரெடி ஆகிடுச்சு, செம்மையாகிடுச்சு. பாருங்க, ரொம்ப விட்டிங்கன்னா எரிஞ்சிடும். அப்புறம் இதில் தான் எடுக்கிறேன்னா கொரடு பாருங்க, செம்ம லெவல் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம ஒரு பிஸ்கெட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதை போட்டுடலாம். அப்படியே நெக்ஸ்ட்டு இது அதே மாதிரி ஒட்டி வச்சுருக்கிறேன். பாருங்கள், 2வது ரவுண்டு இது. ஒரு இது வச்சாச்சு. இப்போ இதையும் வச்சுக்கிறோம். அப்படியே வைக்கும் போது பார்த்து வைக்கணும். உங்களுக்கு க்ளவுஸ் இருந்தால் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும், ஓவன் க்ளவுஸ். அவ்வளோ முடியாச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, அப்படியே எடுத்துருவோம் தான். ரொம்ப விட்டிங்கன்னா கரிஞ்சிடும். ஸோ போட்டாச்சு. நண்பா ரெடி ஆகிடுச்சு, செம்மையாகிடுச்சு பிஸ்கெட் பாருங்கள். ஸோ இது வந்து வீட் பிஸ்கெட் சூப்பராக பண்ணிட்டேன். ஸோ இதில் கோடு வச்சு போட்டுக்கு ப்ளெயின் வச்சுருக்கேன். ஸோ டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இது கொஞ்சம் இதாகிடுச்சு.
நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. நல்லா ஸ்கெட்சியாக சுகர்லாம் கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும்போது இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்தா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.